பைரவர் வரலாறு பற்றி பார்ப்போம். ஒவ்வொரு சிவன் கோவிலிலும் கால பைரவருக்கு என்று தனி சன்னதிகள் உள்ளது. இன்றும் கோவில்களில் சன்னதி பூட்டியதும் பைரவர் சன்னதியில் சாவியை வைத்துவிட்டு செல்லும் வழக்கம் இன்றும் உள்ளது. அதை தொட்டவர்கள் கால பைரவர் தண்டிப்பார் என்னும் நம்பிக்கை உள்ளது. அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தவர் பைரவர். இவரை வழிபடுவதற்கு உகந்த திதி தேய்பிறை அஷ்டமி. அதில் கார்த்திகை அஷ்டமி மிகவும் உயர்ந்தது. அபிதான சிந்தாமணி மற்றும் கந்த புராணத்திலும் என்ற நூலிலும் பைரவர் வரலாறு சொல்லப்பட்டுள்ளது. தாருகாசுரன் என்பவன் சிவனிடம் சாகாவரம் வேண்டுமென கேட்டான். பிறந்ததால் ஏதேனும் ஒரு நாள் இறந்தே ஆக வேண்டும் என்பது விதி. அதனால் எதன் பொருட்டு உனக்கு இறப்பு வர வேண்டும் என்ற வரத்தைக் கேள் என்று சிவபெருமான் கூறினார். அவன் அகங்காரத்துடன் ஒரு பெண்ணைத் தவிர யாராலும் மரணம் வரக்கூடாது என்று வரம் பெற்றான். பலம் வாய்ந்த தன்னை ஒரு பெண் என்ன செய்துவிட முடியும் என்பது அவனது எண்ணம். பல அட்டூழியங்கள் செய்த அவனுக்கு அழியும் காலம் வந்தது. தேவர்கள் சிவன் பார்வதியிடம் முறையிட்டனர். பார்வதி தேவி சிவன் விழுங்கிய ஆழகால விஷத்திலிருந்து ஒரு சுடரை உருவாக்கினாள். அந்தச் சுடர் ஒரு பெண்ணாக வடிவெடுத்தது. காலம் விஷம் படிந்த அந்த பெண்ணுக்கு காளி என பெயர் சூட்டினாள். காளிதேவி கடும் கோபத்துடன் தாருகாசுரன் இருக்கும் திசை நோக்கி திரும்பினாள். அந்த கோபம் கனலாக வடிவெடுத்து சூரனை சுட்டரித்தது. பின் அந்த கனலை ஒரு குழந்தையாக மாற்றிய காளி அதற்கு பாலூட்டினாள். அதன் பின் சிவபெருமான் காளியையும் அந்த குழந்தையையும் தன்னுடன் ஐக்கியமாக்கிக் கொண்டார். அப்போது அவரது உடலில் இருந்து காளியால் உருவாக்கப்பட்டது போல 8 குழந்தைகள் உருவாயின. அந்த 8ஐயும் ஒன்றாக்கிய சிவன் அந்த குழந்தைக்கு பைரவர் என்று பெயர் வைத்தார். காளி சிவன் ஐக்கியத்துடன் 8 மடங்கு சக்தியுடன் காலத்தை தன் உடலில் அடக்கிய அந்த குழந்தைக்கு காலபைரவர் எனவும் பின்னாளில் காலபைரவர் ஆகியுள்ளது. இவரை தம் காவலுக்கு சிவபார்வதி நியமித்தனர். மற்ற தெய்வங்களுக்கு காளை, சிங்கம், யானை, மயில் போன்ற வாகனங்கள் இருக்க பைரவருக்கு மட்டும் நாய் வாகனம் தரப்பட்டுள்ளது. சிலர் நாயை செல்லமாக வளர்ப்பார். சிலர் கண்டாலே கல்லறிவர். இதுபோல் வாழ்க்கையில் இன்ப துன்பம் எது வந்தாலும் அதை இறைவனிடம் அர்ப்பணிக்க வேண்டும் என வேதங்கள் சொல்கின்றன. அந்த வேதத்தின் வடிவமாக நாய் வாகனம் கருதப்படுகிறது. நாய்க்கு வேதஞாழி என்ற பெயர் இருக்கிறது. பைரவரை தினசரி வணங்கினாலும் அஷ்டமி திதிகளில் வணங்குவது சிறப்பாகும். அன்றைய தினம் அஷ்டலக்ஷ்மிகளும் வழிபடுவதாக புராண சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன. அதனால்தான் ஒவ்வொரு மாதமும் வரும் தேய்பிறை அஷ்டமி சிறப்பு. ஒவ்வொரு மாதமும் வரும் அஷ்டமியை ஒவ்வொரு பெயரில் அழைப்பார்கள். சித்திரை ஸ்நாதனாஷ்டமி, வைகாசி சதாசிவாஷ்டமி, ஆனி பகவதாஷ்டமி, ஆடி நீலகண்டாஷ்டமி, ஆவணி ஸ்தானு அஷ்டமி, புரட்டாசி சம்புகாஷ்டமி, ஐப்பசி ஈசான சிவாஷ்டமி, கார்த்திகை கால பைரவாஷ்டமி, மார்கழி சங்கராஷ்டமி, தை தேவதாஷ்டமி, மாசி மகேஸ்வராஷ்டமி, பங்குனி திரியம்பகா அஷ்டமி. இப்படி ஒவ்வொரு அஷ்டமி வழிபாடுகளுக்கும் தனிச்சிறப்புகள் உள்ளன. பைரவ பெருமான் ராகு கேது எனப்படும் பாம்புகளை பூநூலாக தரித்தும் சந்திரனை சிரசில் வைத்தும் சூலம் மழு பாசம் தண்டம் ஏந்தி காட்சி தருபவராகிறார். காலமே உருவான பைரவரின் திருவுருவத்தில் 12 ராசிகளும் அடக்கம். மேஷராசி தலையிலும், ரிஷபராசி வாயிலும், மிதுனராசி கைகளிலும், மார்பில் கடகமும், சிம்மராசி வயிற்றிலும், இடையில் கன்னியும், துளாராசி புட்டத்திலும், லிங்கத்தில் விருச்சிகமும், தனுசுராசி தொடையிலும், முழந்தாளில் மகரமும், காலின் கீழே கும்பமும், அடித்தலங்கில் மீனராசியும் உள்ளதாக சாஸ்திர ஜோதிட நூல்கள் தெரிவிக்கின்றன. அஷ்டமி செவ்வாய்க்கிழமை வருவது மிகவும் சிறப்பாகும். அன்றைய தினம் பைரவரை வணங்கி பிரார்த்திக்க கடன் தொல்லை தீரும். மன அமைதி, குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், கையில் காசு பணம் புரவும், செல்வ வளம் உண்டாகும், தடைப்பட்ட சுபகாரியங்கள் இனிதே கூடி வரும். செவ்வாடை சாற்றி சிகப்பு அரளிப்பூ மாலை போட்டு வெல்லம் கலந்த பாயசம், உளுந்து வடை, பால், தேன், பழம் வைத்து வெள்ளை பூசணிக்காயில் நெய் விட்டு தீபமேற்றி விபூதி அபிஷேகம் செய்து வழிபட சகல யோக பாக்கியங்கள் கூடி வரும். ஒரு முழு தேங்காயை உடைத்து அதில் குடுமி இருக்கும் பக்கம் பீத்தால் அதில் 3 கண் போன்ற அமைப்பு இருக்கும். அந்த கண் பக்கம் இருக்கும் மூடியில் பஞ்ச எண்ணெய், அதாவது இலுப்பை எண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், பசுநெய் சேர்த்து திரி போட்டு விளக்கேற்ற சனி தோஷங்கள், 7.5 சனி, அஷ்டமி சனி தாக்கங்கள் நீங்கும். போட்டி, பொறாமை, வயிற்றெரிச்சல் மூலம் வரக்கூடிய தோஷம் கழியும். காத்து, கருப்பு, கெட்ட சேஷ்டைகள், துராவிகள் அண்டாது என்பது ஐதீகம். வெள்ளிக்கிழமை தேய்பிறை அஷ்டமி பைரவருக்கு மிகவும் உகந்த நாள்.
அன்றைய தினம் பைரவரை வணங்கி பிரார்த்திக்க லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். பைரவ காயத்ரி மந்திரம். ஓம் ஸ்வானத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ பைரவ பிரசோதயாத். இந்த காயத்ரியை அஷ்டமி வழிபாடு தினத்தில் 108 முறை சொல்லலாம். பைரவருக்கு வடைமாலை எலுமிச்சை மாலை அணிவிப்பது வழக்கம். கஷ்டங்கள் தீவிரமாகும்போது காவல் தெய்வமான பைரவரை வணங்குங்கள், அவை காற்றில் பறக்கும் பஞ்சாகிவிடும் என்பது காலகாலமாக உள்ள நம்பிக்கை. நாமும் காலபைரவரை வணங்கி அவரின் நல்ல ஆசிகளை பெறுவோம். நன்றி.